நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிறுவாணி சிறுகதைகள் 2020 சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வெளிவந்த அருமையான சிறுகதைகள் தொகுப்பு தான் உங்களிடம் நான் தற்பொழுது வாசித்து கொண்டு இருக்கும் சிறுகதைகள். அதில் இடம்பெற்ற சிறுகதைகள் தவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் மகேஷ்குமார் செல்வராஜ் எழுத்தாளர் அவர்கள் எழுதிய முதல் சிறுகதையை வாசித்தேன். அதற்கு பெரும்பாலான வரவேற்பு இருந்தது. எழுத்தாளரும் மிகவும் அருமையாக பாராட்டி இருந்தார்கள். மிகவும் அருமையாக இருந்தது என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிகழ்ச்சியினுடைய இப்பொழுது வெயில் அணிந்தவன் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ராம பாலஜோதி எழுதிய அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதைகளை வாசிக்கிறது அப்படிங்கிறது அதாவது வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லாமல் போயிடுறது. அந்த நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒளி வடிவிலையாவது இந்த சிறுகதைகள் சென்று அடைய வேண்டும் நேர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது வெயில் அணிந்தவன் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ராம பாலஜோதி எழுதிய அந்த சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் அந்த அருமையான சிறுகதைக்குள் செல்லலாமா? பிரதான அருவியில் பெரும் வெள்ளம் பேரிரைச்சலோடு விழுந்து கொண்டிருந்தது. பெரியவர்கள் எல்லாம் குழந்தைகளாக மாறியிருந்தார்கள். குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளாகவே இருந்தார்கள். நகரமும் சாரலில் குளித்தபடி இருந்தது. எனக்கு பிடித்த வெயில் இளம் மஞ்சளாய் இறங்கிக் கொண்டிருந்தது. நீர் திவளைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் அணு உருவில் வானவில் உறங்கி கிடந்தது. நறுமணம் கொண்ட குளிர்ந்த காற்று மலைச்சாரலில் குளித்து வெயிலில் தலை துவட்டி கொண்டே மேலெலும்பிச் சென்றது. குற்றாலத்தின் குளிருக்கு பழகிவிட்ட குரங்குகள் கூட்டம் ஒன்று கோவிலின் மேல்தளத்தில் ஓய்வெடுத்தபடியே விளையாடும் குட்டிகள் மீது கண் நோக்கமாயிருந்தன. நான் வெளியேறும் வழி அருகே விரித்த குடையை கையில் பிடித்தபடி வேலுவுக்காக காத்திருந்தேன். இதோ வந்துவிடுகிறேன் இளங்கோ என்பதாக கூறி சென்றவன் அரை மணி நேரமாகியும் காணவில்லை. எவரையும் ஆட்கொண்டு விடும் அருவியில் அவன் தொலைந்து விட்டானா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. வேலு வருவதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் செல்லுமோ எனும் ஐய கேள்வி எனக்குள்ளாக எழுந்து லேசான அயற்சியை உண்டு பண்ணியது. மனம் ஒவ்வாத சூழலில் ஒருவருக்காக காத்திருப்பது என்பது இருதயம் சலிப்படைய ஏதுவாகவும் கூடவே எரிச்சல் ஒரு புகைச்சலாக உருக்கொள்ளவும் வைத்து விடுகிறது. இது அடுத்து வரும் சம்பாசனைகளிலும் வேலைகளிலும் மெல்லிய மனக்கசப்பை பாலில் ஊடுருவும் காஃபி டிக்காஷனை போல் கலந்து விட செய்கிறது. இதை எல்லோரும் உணர்ந்திருந்ததுமே நிர்விசாரண மனோபாவனையில் சகல வயதினருமே யாரையாகிலும் எதற்காகவேனும் காத்திருக்க வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கும் வேறு வழி இல்லை. அவன் வரும் வரை இங்கேயே காத்திருக்க வேண்டியதுதான். வேலை வந்தால்தான் தென்காசிக்கு சென்று வர முடியும். 3 கிலோ சிக்கனும் ஒரு சில காய்கறி மளிகை பொருட்களும் வாங்க வேண்டியிருந்தது. ஊரிலிருந்து கொண்டு வந்திருந்த காய்கறிகள் தீர்ந்து போயிருந்தது. சமைத்ததிலும் குரங்குகள் தூக்கி சென்றதிலும் போக அரிசியும் ஆயிலும் சில மசாலா பாக்கெட்டுகள் மட்டுமே மீதமிருந்தன. வாடகை குறைவாக இருக்கிறதே என்பதற்காக பழைய வீடு ஒன்றை ஒரு வாரத்துக்கு எடுத்திருந்தார்கள் நண்பர்கள். 5 தடவை செல்லும் சாலையில் கொஞ்சம் உள்ளடங்கி இருந்தது வீடு. அந்த வீட்டில் கிச்சன் கொல்லைப்புறத்தில் இருந்தது. பெயர்தான் கிச்சன். கொஞ்சம் விஸ்தாரமான தகர கொட்டாய், அவ்வளவுதான். முன்பு மாட்டுத் தொழுவமாய் இருந்தது. இப்போது சமையல் கூடம் போன்று மாட்டப்பட்டிருந்தது. ஒருபுறம் வீட்டின் சுவர், மற்ற 3 பக்கமும் 3.25 அடி உயரத்துக்கு சுவர் எழும்பி மறைக்கப்பட்டிருந்தது. மழை நீரும் சாரலும் உள்ளே புகுந்து சமையலை பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தொல்லை வேறு ரூபத்தில் இருந்தது. குரங்குகள் அந்த குட்டி சுவற்றில் அமர்ந்துதான் சமையலுக்காக வைத்திருக்கும் பொருட்களை களவாடின. சுவரை முழுவதுமாக எழுப்பி மறைத்திருக்கலாம். சமைப்பவர்களும் அழைத்தாரடை ரசிக்கட்டும் என்பதாக வீட்டின் உரிமையாளர் நினைத்திருப்பார் போலும். அந்த முதல் நாள் குரங்குகளால் படும் சிரமமாகிவிட்டது. போக போக அந்த சிரமங்களுக்கு நடுவே சமையல் செய்ய பழகிவிட்டது. தவிர என் இயல்புக்கு ஏற்றதாகவும் வடிகாலாகவும் குரங்குகள் தொல்லை இருப்பதை முதல் நாளே அடையாளம் கண்டுகொண்டேன். வாய்க்கு வக்கனையாக சாப்பிட நினைக்கும் எல்லோருமே செய்கிற பிரதான தவறுகள் சமையலுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கி தருவதில்லை. நெய் 1 லிட்டர் தேவையாயின் 1/2 லிட்டர் வாங்கி தருவார்கள். இன்னும் சிலர் வனஸ்பதியோடு வருவார்கள். முந்திரி பருப்பு 1/2 கிலோ எழுதினால் 1/4 கிலோ வாங்கப்பட்டிருக்கும். கேட்டோமெனில் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுக்க நண்பா என்பார்கள். அதே போலவே சமைக்கும் இடத்தையும் சமையல் பாத்திரங்களையும் தோதாய் அமைத்து தருவதில் யாரும் மெனக்கெடுவதில்லை. என் நண்பர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். எனக்கு குற்றாலம் வருவதில் எப்போதும் விருப்பம் இருந்ததில்லை. நண்பர்கள் தான் வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக சமைப்பதற்கென்றே இழுத்து வந்து விட்டார்கள்.
சமையலை கற்றுத் தேறியவனாய் இருப்பது எத்தனை மனசஞ்சலத்தை தரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை கடந்த 4 தினங்களாக புரிந்தவனாக இருந்தேன். இந்த அனுபவம் அடிக்கடி நிகழக்கூடியதுதான் என்றாலும் எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத குற்றாலத்தில் வைத்து நிகழ்வதாய் இருப்பதுதான் கூடுதலாய் மனச்சோர்வை உண்டாக்குவதாகவும் இருந்தது. இத்தனைக்கும் நான் தொழில்முறை சமையல்காரன்லாம் இல்லை. என்னிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே சமையலை கற்றுக்கொண்டு விட்டவன். சமையலுக்கு தேவையான நுணுக்கமான நுட்பமான செய்முறைகள் அதிகமாக யோசிக்கும் என் மூளையிடமிருந்து என்னை விடுவிப்பவையாக இருந்து வருகிறது. இல்லையெனில் எதையாவது யோசித்து கொண்டிருப்பேன். நிழலாய் கடந்துவிட்ட 4 நாட்களும் வீட்டை விட்டு சமையல் கூடத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. சமையலும் அது சார்ந்த ஆயத்த பணிகளும் கூடுதலாக குரங்குகளின் தொல்லைகளின் மத்தியிலுமாக ஒற்றையாளாய் தரித்து கிடந்தேன். சமையல் பொருட்கள் வாங்க வேண்டிய சூழலில் நிர்பந்தத்தினால் இதோ இங்கே வந்து காத்திருக்கிறேன். வேலு இன்னும் வரவில்லை. கால்கள் சன்னமாக கடுத்தது. எங்கேயாவது சென்று அமரலாம் போலிருந்தது. எங்கும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வெளியே சாலையோரமாய் நின்று கொண்டிருக்கும் காரில் தான் சென்று அமர வேண்டும். ஆனால் எனக்கு அது கொஞ்சமும் விருப்பம் இல்லாததாக இருந்தது. என் கை தன்னிச்சையாக சட்டையின் மேல் பாக்கெட்டை தொட்டு கார் சாவி இருப்பதை உறுதி செய்து கொண்டது. எனக்கு கார் ஓட்ட தெரியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரயத்தனங்கள் எதையும் மேற்கொள்ளாதவனாகவே இருந்துவிட்டேன். காரணம், நான் அதிகம் யோசிப்பவனாக இறைவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரண நேரமும் எதையாவது யோசித்து கொண்டிருப்பது என்பது உமிழ்நீர் சுரப்பதை போன்று வெகு இயல்பான எனது செயலாகிவிட்டது. அடர்த்தியான வேலைகள் இருந்தால் மட்டுமே என் மூளை யோசித்து கொண்டிருப்பதிலிருந்து விலகி வேலைகளில் கவனம் கொள்ளும். நேற்று இரவு தூக்கத்தில் கூட மரத்தின் இலையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறு பூச்சியின் கனவில் கடவுள் வந்தார். வரம் வேண்டுமா என்று கேட்டார். உனக்கு வேறு வேலையே இல்லையா இறைவா என்று கேட்க நினைத்த பூச்சி தன் நாவை அடக்கி கொண்டு, கடவுளே, எனக்கு ஒரு கார் வேண்டும் என்றது. தந்தேன் என்ற கடவுள் மறைந்தார். பூச்சி கண் விழித்து பார்த்தது. இலையிலிருந்து நழுவி ரோட்டில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றின் மேல்புறம் விழுந்து அதில் பயணித்துக் கொண்டிருந்தது. தனது டிரைவர் யார் என்று எட்டி பார்த்த பூச்சி ஆச்சரியத்தில் துள்ளி ரோட்டில் விழுந்தது. காரின் சக்கரம் பூச்சியை நசுக்கி சென்றது. பூச்சி செத்துவிட்டதா என எட்டி பார்த்தார் டிரைவராய் இருந்த கடவுள். செத்து கிடந்த பூச்சியின் முகம் எங்கோ பார்த்த முகமாய் இருந்தது. நான் உற்று பார்த்தேன். ஐயோ, அது நான் தான். இப்படி என் மூளை யோசித்து கொண்டிருந்தது. டிவியின் கீழாக ஓடும் ஸ்க்ரோலிங் போலவே எழுத்துக்களும் ஓடியது. கூடவே திரைப்படம் போல காட்சி அமைப்புகளும் வந்தன. சாரல் சிறு மலையாய் ரூபம் எடுத்தது. வேலு இன்னும் அந்த பாடில்லை. போவோர் வருவோர் என்னை வேடிக்கை பொருளாய் பார்த்து சென்றனர். தவிர சிலருடைய பார்வை குத்தீட்டியாய் என் மீது நிலை கொண்டிருந்திருப்பதையும் என்னால் உணர முடிந்தது. குற்றாலத்தில் ஒருவன் கையில் குடைபிடித்து நின்றால் அது ஒட்டுமொத்த குற்றாலத்தையும் அவமேற்றுவது போல் என்பதை அவதானிக்க தெரியாதவன் அல்ல நான். என்ன செய்வது? சாரலாக, தூவானமாக, தூறலாக, பெரு உருவாக, இப்படி எந்த ரூபத்தில் மழை வந்தாலும் வெறுப்பவன் நான். மழையை எனக்கு பிடிக்காது, மழைக்கும் என்னை பிடிக்காது. என் மீது மழையும் மலை மீது நானும் தூஷண ரூபம் கொண்டிருந்தோம். இது என்னுடைய 5 வயதில் ஆரம்பித்து 7 வயதில் உறுதியாய் தரித்து இந்த நிமிடம் வரை நீடித்து வருவதாய் இருக்கிறது. 5 வயதில் அம்மாவையும் 7 வயதில் அப்பாவையும் இந்த மலைதான் மரணத்துக்குள்ளாக இழுத்து கொண்டது. எனது பால்யத்தில் மழை ஏற்படுத்தி சென்றதான அடுத்தடுத்த இந்த துக்கமானது எரிக்கல் விழுந்த நிலத்தின் ரணமாக மனசுக்குள் கருகி கிடக்கிறது. மலை துயரத்தின் குறியீடு. எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு துன்பவியல் வடுவை மழை விட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதை வெகு இயல்பாக கடந்து மழையை நேசித்து கொண்டே அடுத்த நகர்வுக்கு அநேகர் தங்களை ஆயத்தம் செய்து கொள்கிறார்கள். நானுமே அப்படி நகர்ந்து வந்து விட்டவன் தான். ஆனால் மலை மீதான வெறுப்பு சாட்டையை மனதுக்குள்ளாக எப்போதும் சுழற்றி கொண்டிருப்பவனாகவே இருந்து வருகிறேன். மலைதான் எனக்கு சத்துரு. மன ரீதியிலும் தொழில் ரீதியிலும் அப்படி அமைந்து போனது. ஆனால் வெயில் என் மனசுக்கு நெருக்கமான நண்பன். எப்போதும் அதை நேசிப்பவன். இரவுகளிலும் வெயில் நீடிக்க கூடாதா என இயங்குபவன். இவ்வளவேனும் எனும் அளவீடுகளில் அடக்கிவிடவும் விரும்பாத முழு இருதயத்தோடு வெயிலை, அதன் மாறும் ரூபங்களை, நிறத்தை, வெப்பத்தை, இறுக்கத்தை, இருமாப்பை, வெக்கையை கொண்டாடி தீர்ப்பவன். வெயில்தான் என் வாழ்வின் வசந்தம், சந்தோஷம், ஆனந்தம், வருமானம் எல்லாமே. எவ்வளவேனும் கொடுமையாக இறங்கினாலுமே வெயிலை வெறுக்க தெரியாது, முடியாது. மாறாக குதூகலிப்பவன். வெயில் எனக்கு மகிழ்ச்சியின் குறியீடு. சிறு வயதிலிருந்தே வெயிலை பருகி வளர்ந்திருக்கிறேன். உடை நெய்து அணிந்திருக்கிறேன். அதை அணுவாய் ரசித்திருக்கிறேன். வெயில் உடை அவ்வளவு அழகு. அருவமாய் இருக்கும். இளம் வெப்பத்தை எப்போதும் வைத்திருக்கும். இளம் மஞ்சளாய், இளம் சிகப்பாய் வண்ணங்கள் மாறி மாயாஜாலம் காட்டும். புகையைப் போல
பனியைப் போல மெலிதினும் மெலிதாய் இருக்கும். அந்த உடை அழுக்கேறாது, எனவே துவைக்க தேவையில்லை. சிறு பிராயத்தில் அந்த உடையோடு தான் அலைந்து திரிந்திருக்கிறேன். நான் வளர அந்த உடையும் வளர்ந்து இப்போது என் கருத்த உடலுடன் ஐக்கியம் கொண்டு விட்டது. ஒப்பீட்டளவில் கூட வெயிலின் அருகில் மண்டியிடும் தகுதி மழைக்கு இல்லை என்பதை கண்டிருக்கிறேன். மழை பெய்தும் பெய்யாமலும் கெடுக்கும், பேரழிவுகளை பெருமழை தருவிக்கும், நகரத்தை நாரடிக்கும், தொற்று நோய்களை தொடுக்கும், சாலைகளை பெய்யத்தெடுக்கும், பயிர்களை வேரறுக்கும், உயிர் சேதங்களை உருவாக்கும், மனிதர்களை முடக்கும், சகல உயிர்களையும் ஒடுக்கும். இப்படியான துர்குணங்கள் வெயிலிடம் இல்லை. மாறாக மழை பதித்து செல்லும் அகோர தடங்களின் சுவடு அளிக்கும் குணம் கொண்டது வெயில். மனிதர்களின் ஆக்க சக்தியை உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது வெயில். ஆகவே வெயிலை அழுத்தம் திருத்தமாக எனக்கு பிடிக்கும். சீசன் சீசன் என்று குளித்து கொண்டாடி தீர்க்கும் இந்த மக்களில் எவரேனும் கோடைக்கால குற்றாலத்தை ரசித்திருப்பார்களா? வெயிலுக்குள் தனிமையாய் சுருண்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் குற்றாலத்தை கண்டிருப்பார்களா? ஒவ்வொரு வருடமும் சீசன் அல்லாத சீசனில் குற்றாலத்துக்கு வந்து விடுவேன். எனக்கு சீசன் குற்றாலத்தை சுத்தமாய் பிடிப்பதில்லை. அருவிகளின் ஆரவாரம், ஜன சந்தடியின் பெருக்கம், மூலிகை எண்ணெயின் வாடை, வழியோர பஜ்ஜி கடைகள், சாரல், திடீர் மழை, மிக முக்கியமாக வழிப்பறி செய்யும் குரங்குகளின் கூட்டம், இவைகள் எதுவும் மற்ற ஒரு தவ முனிவனைப் போல தரித்து கிடக்கும் குற்றாலத்தை தான் எனக்கு பிடிக்கும். இப்போது குளிர்ந்து கிடக்கும் தரையெல்லாம் வெப்பத்தில் தகித்து கிடக்கும். கால்கள் கிழித்து செல்லும் காணல் நீருக்குள்ளாக காணல் மீன்கள் துள்ளி விளையாடும். பிரதான அருவியின் பெரும் பாறை வழியே வெயில் அரூப அருவியாய் கொட்டி கொண்டிருக்கும். அதில் ஆசை தீர குளித்து குதூகலிப்பேன். செதுக்கப்பட்டிருக்கும் சிறு சிலை சித்திரங்களோடு ரகசியம் பேசுவேன். பொங்கும் மாங்கடல் உயிரற்ற குட்டையாய் சுருங்கி கிடக்கும். வெப்பமேறிய காற்று அதில் உறங்கி கொண்டிருக்கும். மரங்கள் மௌனத்திருக்கும். ஆள் அரவமற்ற மிரள வைக்கும் பேரமதியில் வெயிலோடு பிணைந்து கிடக்கும் கோடை குற்றாலத்தை காண்பதற்கென்றே வருடம் முழுதும் காத்திருப்பேன். என் வருகைக்காக வெயிலும் குற்றாலமும் காத்து கிடக்கும். இப்போது வேலுவுக்காக காத்திருக்கிறேன். அவன் வரவில்லை. வருவானா என்பதும் தெரியவில்லை. ஒருவேளை செத்துவிட்டானா? அருவியிலிருந்து பாறை உருண்டு விழுந்து தலை சிதறி இருக்குமா? அப்படி நடந்திருந்தால் மக்கள் சிதறலிலும் அலறலிலும் தெரிந்துவிடுமே. இந்த நிமிடம் வரை அப்படி ஏதும் நடக்கவில்லை என்பது உறுதி. ஒருவேளை அடுத்த சில நிமிடங்களில் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டால் நீட்சியாக என்னவெல்லாம் சம்பவிக்கும்? மற்ற நண்பர்கள் ஐவரும் கதறிய நிலையில் அவனை தூக்கி ஓடி வருவார்கள். நானும் கதற வேண்டியதிருக்கும். கதறுவேனா? எனக்கு பிடிக்காத சீசன் குற்றாலத்துக்கு கூட்டி வந்து நான் வெறுக்கும் மலையில் 1 மணி நேரம் காத்திருக்க செய்தானே, இப்போ உயிரே இல்லையா? சாகட்டும், வேலுவுக்கு வேண்டிய தண்டனை தான் என்பதாக மனம் சந்தோஷிக்குமா? முகத்தில் துக்கம் பூசி உள்ளுக்குள் குதூகலிக்குமா? வேலு என்ற பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவனை பாடி, பிணம் என்று நண்பர்களும் நானும் குறிப்பிடுவோமே. வேலுவின் மனைவி உயிரோட கூட்டிட்டு போய் பிணமா தூக்கிட்டு வந்திருக்கீங்களேனா என்பதாக கதறுவாளே. அவளுக்கு என்ன பதில் சொல்வது? அவள் முன்னால் நாங்களும் பிணமாக தான் நிற்க வேண்டி வரும். வேலுவை நம்பிதான் காரை எடுத்து வந்தோம். கார் ஓட்டுவதில் கை தேர்ந்தவன் ஸ்டெப்னி டிரைவராக மனோகர் இருக்கிறான். சுமாராக ஓட்டுவான். வேலுவை கிடத்தி கொண்டு மனோகரை ஓட்ட சொல்வது உசிதமல்ல. 4 மணி நேரத்துக்குள் செல்ல வேண்டிய ராம்நாட்டுக்கு 6 மணி நேரம் இழுத்து விடுவான். வேறு வழி இல்லை. கால் டாக்ஸியை கூப்பிட்டு கொள்ள வேண்டியதுதான். நேற்றிரவு கனவிலும் யோசனையிலும் காரோட்டி வந்த கடவுளை கூப்பிட்டால் என்ன? வருவாரா? மொபைல் வைத்திருப்பாரா? நம்பர் என்னவாக இருக்கும்? பிணத்தை ஏற்றி செல்வதெனில் எவ்வளவு வாடகை கேட்பார்? படிக்காசு கொடுக்க வேண்டியிருக்குமோ? கடவுள் கால் டாக்ஸி நிறுவனம் நடத்துகிறாரா? ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுவாரா? நேற்றிரவு கனவில் என்னை காரில் சக்கரத்தை ஏற்றி கொண்டாரே, எதற்காக அப்படி செய்தார்? இப்போது வேலுவோடு சேர்த்து எங்களையும் போகிற வழியில் லாரியில் மோதி பிணமாக்கி விடுவாரா? ஐயோ, இதனை இப்படியெல்லாம் யோசனை ஓடுகிறது. இந்த கொடும் நினைவோட்டங்களிலிருந்து விடுதலை என்பதே கிடையாதா என்று உள்ளுக்குள்ளாக பதறிக்கொண்டே பிரதான அருவி அருகே நிற்கும் கூட்டத்திலிருந்து பிதுக்கி கொண்டு வேலு வருகிறானா என்று உற்று கவனித்தேன். காணவில்லை. நாமும் காத்திருப்போம் நேயர்களே. அடுத்த பதிவில் இந்த சிறுகதையின் அருமையான முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காத்து கொண்டே இருங்கள். அடுத்த பதிவில் நான் நிறைவு செய்கிறேன். இதுவரை சிறுகதையை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இதுவரை நடந்த நிகழ்வுகளை எப்படி இருந்தது என்பதை பதிவு செய்யுங்கள் அன்பு நேயர்களே. மீண்டும் இந்த சிறுகதையின் தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம். இதுவரை கேட்ட நேயர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், வானொலி அறிவிப்பாளர் இளையவேணி கிருஷ்ணா. நன்றி நேயர்களே.